ஹாய், இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான். அதாவது கம்பெனி முடிச்சுட்டு வந்தோடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் அம்மா அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சுருந்தாங்களா. இந்த ஸ்நாக் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ சரி இன்னைக்கு ஃபைனலாக பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வேக வச்சு உரிச்சு எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்களா, ஆனியனும் கட் பண்ணி வச்சுருந்தாங்களா, அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதான் மசாலா ரெடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், தேவைக்கு ஏற்ப உப்பு, எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. நீங்கள் புளி கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். சாட் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஸோ ஃபைனலாக எனக்கு புளிப்பு பத்தலைன்னு இன்னொரு ஹாஃப் லெமனும் புளிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரசமும் ரெடி. ஆல்ரெடி நான் வாங்கின இந்த பானிபூரி சீடி பேலன்ஸ் கொஞ்சம் இருந்ததா, அதை தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ அதை பொரித்து எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி எண்ணெய் காயம்லாம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு வத்தலை ஃப்ரை பண்ணாலும் சரி. அவ்வளோதான், பானிபூரியும் தயார், மசாலாவும் தயார், ரசமும் தயார். இனிமேல் எல்லாத்தையும் விட்டு கலந்து அடிக்க வேண்டிதான். ஸோ அப்படியே ரசத்தை கொஞ்சோண்டு அந்த பானிபூரி மசாலாவோட சேர்த்து ஒரு பைட்டை எடுத்து வச்சோம்னா, அப்பா இது ஹெல்தி இல்லை தான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள். நான் வந்து இது வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். நம்ம வெளியில் எப்படி செய்கிறாங்களோ என்னன்னு தெரியாது. குழந்தைங்களும் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் ஃபேமிலியாக என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே தான். செஞ்சு பாருங்கள்.